ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு டயபெட்டிக் இருக்குது, நான் இந்த ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கம்பல்சரி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் இந்த ஃபுட்டு வெயிட் லாஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. டயபெட்டிக் எல்லாம் க்யூர் ஆகாது அப்படின்னு டயபெட்டிக் காரங்க யாருமே இந்த ஃபுட்டை எடுக்கிறது இல்ல அப்படின்னா இந்த ஃபுட்டை எடுத்தா டயபெட்டிக் சரியாகுமா, டயபெட்டிக் நார்மல் லெவலுக்கு வருமா அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, என்னுடைய கஸ்டமர் இந்த ஹெர்பலைஃப் ஃபுட்டை வெயிட் லாஸ்க்காக தான் எடுக்கிறாங்க, ஆனா எனக்கு டயபெட்டிக்கும் சரியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் இந்த ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் டயபெட்டிக் நார்மல் லெவலுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயபெட்டிக் எப்படி வரும் அப்படின்னு யாருமே திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில இருக்கிற பேங்க்ரியாஸ்ல இன்சுலின் கரெக்டா இருக்கணும். அது கம்மியா இருக்கிறதுனால தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் விசிட் போறீங்க. அப்படி ஹாஸ்பிட்டல் செக்அப் போகும்போது தான் உங்க பாடியில இருக்கிற பேங்க்ரியாஸ்ல இன்சுலின் கம்மியா சுரக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் இன்சுலின் மூலமா இன்சுலின் கியூர் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிக், டைப் 2 டயபெட்டிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க்ரியாஸ்ல இன்சுலின் சுரக்கும், ஆனா கம்மியா சுரக்கும். அது கம்மியா சுரக்கிறதுனால தான் டைப் 2 டயபெட்டிக்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் விசிட் போறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு டேப்லெட் மூலமா இன்சுலின் கியூர் பண்றதுக்கு டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட்டுமே அவர்களுக்கு நார்மலா கொடுக்க மாட்டாங்க. யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி இன்சுலின் சுரக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் இன்சுலின் அதிகமா சுரக்கிறவங்களுக்கு 30 mg டேப்லெட் கொடுப்பாங்க. இதுவே கம்மியா இருக்குது என்பவர்களுக்கு 100 mg 200 mg இந்த மாதிரி பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த மாதிரியான டேப்லெட் தேவையோ அந்த டேப்லெட்டை அவர்களுக்கு கொடுப்பாங்க. இதனால தான் இன்சுலின் சுரக்காததனால தான் நிறைய பேருக்கு டயபெட்டிக் உருவாகுது. இந்த மாதிரி டயபெட்டிக் பிரச்சனையால தான் நிறைய பேர் அவதிப்பட்டு இருக்காங்க. உடனே கியூர் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய கோச்சிங் மூலமா நீங்க அதை சரி செய்யலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்பிளேல தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றோம். இன்னும் சில பேர் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்றவங்களும் இந்த ஃபுட் எடுத்து ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a great day.